உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய வேத பாட தொடர் என்ன நோக்கம்னு கேட்டிங்கன்னா, அநேகர் ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாவ சோதனை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதை குறித்ததான ஒரு வெளிச்சம் வேண்டும் என்று நாங்கள் யோசித்து இதை ஒரு தொடர் போதனையாக நடத்தலாம் என்று சொல்லி ஆரம்பித்திருக்கிறேன். இந்த போதனையை தொடர்ந்து கேளுங்கள். அப்பொழுது உங்களாலும் நிச்சயமாக எல்லா விதமான பாவத்திலிருந்தும் விடுபட முடியும். ரட்சிக்கப்பட்ட பின்பும் பலர் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கிறாங்க. பல கூட்டங்களுக்கு போகிறாங்க, பல பிரசங்கங்களை கேட்குறாங்க, பல சிறப்பு வேத பாடங்கள் கூட போகிறாங்க. ஆனாலும் அவர்களால் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியலை. ஜெபிக்கிறாங்க, வேலை வாசிக்கிறாங்க, ஆனாலும் அவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு மாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை இல்லை. எல்லாரும் வெற்றி வாழ்க்கை வாழ விரும்புகிறாங்க. ஆனால் ஏன் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை என்பதை குறித்து யோசிக்கிறது இல்லை. அங்கே தான் பலர் தவறுகிறார்கள். இந்த அணுகுமுறை தப்பு. பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃபெயில் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஏன் ஃபெயில் ஆகிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா தான் அவனை எப்படி பாஸ் பண்ண வைக்க முடியுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஏன் வெற்றி பெற முடியலைங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சாலே போதும், அதை சரி செஞ்சாலே போதும், நம்மளால் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதை குறித்து தான் இந்த தொடர் இப்போதே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேத பாடத்தின் முதல் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண் குலத்தின் மிகப்பெரிய எதிரி யார்? அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இந்த முழு மண் குலத்துக்கும் ஒரு எதிரி இருக்கிறது. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்காக தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். நம்ம பார்க்குற சந்திரன், சூரியன், நட்சத்திரம், ஆகாயம், மரம், செடி, மலைகள் எல்லாவற்றையும் மனிதனுக்காக உண்டாக்கினார். அவன் மனிதனை தனக்காக உண்டாக்கினார். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஆளுகிற தன்மையும் கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்ற அந்த மனிதன் ஆதாம் பிசாசினால் ஏமாற்றப்பட்டு எல்லா விதமான அதிகாரத்தையும் ஆளும் தன்மையும் இழந்து விடுகிறான். எல்லாத்துக்குமே தெரியும், நமக்கு எல்லாத்துக்கும். ஆனால் கடவுள் அப்படியே விடலை. சரி, நீ இருக்கட்டும் போ, உனக்கு கொடுத்த அதிகாரத்தை இழந்துட்ட அப்படின்னு சொல்லி விடலை. தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஆதாம் இழந்து போன எல்லா அதிகாரத்தையும் ஆளுகையும் அவர் எடுத்துக்கொண்டு சொல்கிறாரு, நீ பயன்படுத்து, நீ இந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்து, உன்னால நிச்சயமாக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லியா இந்த அதிகாரத்தை மனிதனுக்கு மறுபடியும் கொடுக்குறாரு. ஆனாலும் அநேகரால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பலர் யாரை எதிரியாக பார்க்குறாங்கன்னு சொன்னால் மனுஷங்களை எதிரியாக பார்க்குறாங்க. சிலர் பக்கத்து வீட்டுக்காரவங்கள, சிலர் உறவினர்களை, ஏதோ சொத்து பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், அதனால் அவங்கள ஒரு எதிரியாக பார்க்குறாங்க. சிலர் அந்த பிஸ்னஸில் போட்டியாளர்களை ஒரு எதிரியாக பார்க்குறாங்க. அவனை அடிச்சுட்டா போதும், அது பிஸ்னஸ் முடங்கிடும், அப்போ நம்ம பிஸ்னஸ் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி சிலர் அந்த போட்டியாளர்களை எதிரியாக பார்க்குறாங்க. இதுக்காக கொலை கூட செய்கிறாங்க. ஸோ அநேக இடங்களில் இந்த போட்டியினால், பொறாமையினால் கொலைகள் நடக்குது. ஏன்னா மனுஷன் இன்னொரு மனுஷனை எதிரியாக பார்க்குறான். உண்மையான எதிரி மனுஷன் கிடையாது, ஆனால் அவன் மனுஷன் எதிரியாக பார்க்குறான். ரெண்டாவது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிசாசை ஒரு மிகப்பெரிய எதிரியாக பார்க்குறாங்க. அதற்கு எதை காண்பிக்கிறாங்கன்னு சொன்னால், 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் போட்டிருக்கிறதுனால அவரை ஒரு மிகப்பெரிய எதிரியாக பார்க்குறாங்க. அவன் நமக்கு எதிரி தான், ஆனால் அவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி கிடையாது. அதை நான் விளக்குறேன்.
இந்த வேத பாடத்தின் நோக்கமே அதுதான். நாம் பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு, நடுங்கக்கூடிய அளவிற்கு, திகைக்கக்கூடிய அளவிற்கு பிசாசானவன் மிகப்பெரிய எதிரி கிடையாதுங்கிறத அன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன். அத காட்டிலும் ஒரு மிகப்பெரிய எதிரி இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு நான் இந்த வேத பாடத்தில தெளிவுபடுத்த விரும்புறேன். இன்னொரு காரணம் சொல்றாங்க. ஏன் பிசாசு எதிரியா பார்க்குறாங்கன்னா, யோவான் 10:10 சொல்லுது, "திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான்." அதனால என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தீமைக்கும், எல்லா விதமான அழிவுக்கும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பிசாசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஈஸியா அவன் மேல பழி போடுறாங்க. இந்த 2 வசனங்கள அவங்க ஆதாரமா காமிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, உங்க பார்வைய கொஞ்சம் மாற்றும்படி நான் விரும்புகிறேன். ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு பிசாசை பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு அவன் மிகப்பெரிய வல்லமை உள்ளவன், அதிகாரம் உள்ளவன் இல்லை. எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதா பாருங்க, பிதாவானவர் ஆதாம படைக்கிறாரு. ஏதேன் தோட்டத்துல வைக்கிறாரு. அப்ப பிசாசும் அங்க தான் இருக்கிறான். ஆனா அவன்கிட்ட அதிகாரம் கிடையாது. வெறும் தந்திரம் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால தான் சர்ப்பத்தின் மூலமாக தந்திரமாக அவன் ஆதாமிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வாங்கிக் கொண்டான். இப்ப கடவுள் ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரமும், அந்த வல்லமையும், ஆளுகை தன்மையும் பிசாசுக்கு போயிடுச்சு. இதைத்தான் பிசாசு என்ன சொல்றான், இயேசுவ சோதிக்கும்போது இப்படிதான் சொல்றான். லூக்கா 4:5-6 என்ன சொல்றான், இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா விதமான அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இஷ்டமானது நான் கொடுப்பேங்கிறான். இது அவன் அதிகாரத்தை வைத்திருக்கும்போது சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆதாம், ஏவாள் அவங்ககிட்ட இருந்த அந்த ஆளுமைத்தன்மை, அந்த அதிகாரம் என்னென்னத்த ஆதாம் இழந்தானோ எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். இயேசுவானவர் சிலுவையில அவனிடமிருந்து எல்லாத்தையும் பறித்து கொண்டார். இப்ப எதுவுமே அவன்கிட்ட இல்லை. எல்லாவற்றையும் இழந்தவனாய் அவன் மாறிவிட்டான். எல்லா அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுகிட்ட இருக்கு. இதை அவரே தன்னோட வாயில சொல்றாரு. எப்போ சொல்றாங்கன்னா, இந்த சிலுவையில அவன் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவன் பரம்பேறும்போது இதை சொல்றாரு. மத்தேயு 28:18 சொல்றாரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்துல அவருக்கு தான் அதிகாரம் இருந்துச்சு. ஆனா பூமியில முதல்ல அதிகாரம் ஆதாம்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அதிகாரம் பிசாசுகிட்ட போச்சு. இப்ப சிலுவையில எல்லாத்தையும் வாங்கிட்டு இயேசு சொல்றாரு, இப்ப அந்த அதிகாரம் திருப்பி என்கிட்ட இருக்குது அப்படின்றாரு. ஆகையால் நீங்க போங்க சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஆதாம் இழந்து போன எல்லா அதிகாரமும் இயேசு வாங்கிட்டாரு. இயேசு தங்கிட்ட வச்சுக்கிட்டாரு. இப்ப பிசாசோட நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப பிசாசோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 5:8 இப்படி போட்டிருக்குது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அதிகாரம் இருக்கிறப்ப அவன் என்ன சொன்னான், எவனுக்கும் கொடுப்பேன், எனக்கு இஷ்டமானவனுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆனா இப்ப என்ன சொல்றான், எவனை விழுங்கலாமோ. அப்புறம் என்ன அர்த்தம்னா, எல்லாரையும் விழுங்க முடியாது. மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நான் சொல்றேன், நீங்க உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், உங்களை அவனால் விழுங்க முடியாது. அவன் சுற்றிக்கொண்டே இருக்கிறான். ஏன்னா இப்ப அவன்கிட்ட அதிகாரம் கிடையாது. எல்லாரையும் விழுங்கக்கூடிய அதிகாரம் வல்லமை அவன்கிட்ட கிடையாது. எல்லாவற்றும் ஆண்டவர் ஒழிந்து கொண்டார். எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறானே தவிர்த்து, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும், அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் விழுங்கக்கூடிய வல்லமை, அதிகாரம் அவனுக்கு கிடையாது. அவன் தேடிக்கிட்டே இருக்கிறான். என்ன தேடிட்டு இருக்கிறான், யாரை விழுங்கலாமோ என்று தேடிட்டு இருக்கிறான். அப்படியே வேதம் சொல்லுது. இப்ப எல்லாத்தையும் விழுங்க முடியாது வேதம் சொல்லுது. ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட பல கிறிஸ்தவர்கள் அவனோட ஆளுகைக்குள்ள விழுந்துதான் போறாங்க. அவனோட வாழ்க்கையை விழுங்கி கொண்டு தான் இருக்கிறான். எப்படி விழுங்குறான், ஏன் அவனால் விழுங்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே 1 பேதுரு 5:8 மேல் பகுதி சொல்லியிருக்கும்.
தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழிப்பா இருங்கள் சொல்லி. தெளிந்த புத்தி இல்லைன்னா, விழிப்பா இல்லைன்னு சொன்னா, ஈஸியா அவன் உங்கள விழுங்கிருவான். ஏன்னா அவன்கிட்ட வல்லமை கிடையாது. தந்திரம். நம்மகிட்ட அந்த புத்தி இல்லைன்னா, அந்த விழிப்புணர்வு இல்லைன்னு சொன்னா, ஆதாம் ஏவாள் ஏமாந்தபடி நம்மளையும் அவன் விழுங்கி விடுவான். நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடுவான். நம்முடைய ஆசீர்வாதத்தை அவன் கெடுத்து விடுவான். எனவே அவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி தெரியாதுன்னு சொல்லுதுல. அவனால் யாரை விழுங்க முடியும் என்று சொன்னால், தெளிந்த புத்தி இல்லாதவர்கள், விழிப்பா இல்லாதவர்கள். நமக்கு தெளிந்த புத்தியும் விழிப்பும் தேவை. எதை குறித்ததான தெளிந்த புத்தி இருக்கணும். பிசாசுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற புத்தி இருக்கணும். பிசாசு எப்போ வருவா அப்படின்னு நம்ம விழிப்பா இருக்கணும். பிசாசு நம்மக்கிட்ட வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது சொன்னால், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் சரி, 1 பேதுரு 5:1 சரி, ஒரே வசனத்தை தான் சொல்லுது. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசு வரும்பொழுது அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதம் போதிக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பிசாசு என்பவன் ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்தவன், காணக்கூடாதனத்தில் இருக்கிறவன். இப்போ மாமிச ரீதியாக ஒருத்தவன் உங்களுக்கு எதிர்த்து வந்தானா, அவனை நீங்கள் பார்க்கவும் உஷாராயிடுவீங்க. ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்தவன். இவருக்கு நம்ம எப்படி எடுத்து நிற்க முடியும்? இவரை பார்க்கவே முடியாது. இவன் எப்போ வருவான்னு தெரியாது. அப்புறம் எப்படி நம்ம எடுத்து நிற்க முடியும்? அந்த வேதம் சொல்லுகிறது அவனுக்கு எதிர்த்துதுங்கன்னு சொல்லி. இப்போ உண்மையே முடியுமா? அப்போ உண்மையிலே நம்மளால் அவரை எதிர்த்து நிற்க முடியுமா? முடியும் என்று சொன்னால் எப்படி முடியும்? இதை குறித்து நான் போய்க்க இருக்கிறேன். உண்மையிலேயே அவன் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவன். நாம் மாம்சத்திலே இந்த சரீர பிரகாரமாக வாழ்கிறோம். ஆனாலும் நம்மால் அவனை எதிர்த்து நிற்க முடியும். எப்படி முடியும் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஒரு உண்மை சம்பவத்தின் மூலமாக நான் சொல்கிறேன். ரொம்ப வருடங்களாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை இருக்குது. அமெரிக்கா என்னென்ன செய்கிறானோ அதெல்லாம் ரஷ்யாவும் செய்ய விரும்புவான். அது எந்த ஒரு சாதனை செஞ்சாலும் சரி, ஒரு ஆராய்ச்சி செஞ்சாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டு அவன் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ரஷ்யா செஞ்சால் அமெரிக்கா செய்வான், அமெரிக்கா செஞ்சால் ரஷ்யா செய்வான். 2 பேரும் மிகப்பெரிய எதிரிகள். யார் பவர் அப்படிங்கிற நிரூபிக்கிற மாதிரி 2 பேருமே சண்டை போடல. அதாவது போர் செஞ்சால் அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி எல்லா விஷயத்திலும் இருவரும் அடிக்கக்கூடிய அளவிற்கு நிற்கிறாங்க. ஆனால் தினத்தான் சண்டை போடல. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு போர் வந்தது. இப்போ ரீசெண்டாக சில வருடங்களுக்கா உலகமே நினைச்சது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள உக்ரைன் காலி ஆகிடும். ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு போனது தான் இந்த உக்ரைன். அது பெரிய நாடா? இந்த ரஷ்யாங்கிறது எவ்வளோ பெரிய நாடு, இதுக்கு போய் நிற்குது. நிச்சயமாக அது அழிஞ்சு போயிடும்னு நினச்சாங்க. ஆனாலும் 1000 நாட்கள் கடந்து விட்டது. இன்றைக்கும் உக்ரைன் எதிர்த்து நிற்கிறது. இது எப்படி சாத்தியம்? எப்படி ஒரு சின்ன நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு ரஷ்யா போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டை எதிர்த்து நிற்கிறது? ரஷ்யா ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அவர்களுக்கு பின்னால் அமெரிக்கா இருந்துச்சு. அமெரிக்கா என்ன பண்ணுது, ஆல்ரெடி அமெரிக்கா ரஷ்யாவை எதிரியாக பார்க்குது. ரஷ்யா நல்லா இருக்கக்கூடாது, ரஷ்யாவை எப்படியாவது சிதைக்க வேண்டும், எப்படியாவது அதை வீழ்த்த வேண்டும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு நிற்குது. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் வர்றதுனால இந்த அமெரிக்கா என்ன பண்ணுது, உக்ரைனை ஒரு கருவியாக பயன்படுத்தி ரஷ்யாவை அழிக்க நினைக்குது. அமெரிக்கா தினத்தை அப்படி சண்டை போடல ரஷ்யா கூட. ஆனால் அமெரிக்கா உக்ரைனை பயன்படுத்தி தன்னுடைய ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்து உக்ரைன் மூலமாக ரஷ்யாவை அழிக்க விரும்புகிறது. இதே போல தான் பிசாசு காலக்கூடாத உலகத்தில் இருக்கிறான்.
நம்ம கூடை உலகத்துல இருக்கிறோம். நம்மளால அவனையோ, அவனால் நம்மையோ டைரக்ட்டா எதிர்க்க முடியாது. எனவே அவன் நம்மளை எதிர்ப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கு, அவன் எப்படி அமெரிக்கா, ரஷ்யாவை அழிப்பதற்கு உக்ரைனை பயன்படுத்தினானோ, அதுபோல பிசாசானவன் நம்மையும், நம்முடைய வாழ்க்கையும் அழிப்பதற்கு பாவம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா டைரக்ட்டா அவன் வர முடியாது. நாம வேற தளத்துல இருக்கிறோம். நம்முடைய உலகம் வேற. அவன் வேற தளத்துல இருக்கிறான். அவனுடைய உலகம் வேற. அவனுக்காக கூட அவன் உலகத்துல இருக்கிறான். அவனுக்கு சரீரம் கிடையாது. நமக்காக கூடிய உலகத்துல இருக்கிறோம். நமக்கு ஒரு சரீரம் இருக்குது. நம்மை தாக்க நினைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை, சமாதானத்தை சீரழிக்க நினைக்கிறான். ஆனா அவனால டைரக்ட்டா செய்ய முடியாது. எனவே அவன் என்ன செய்றான்? பாவம் என்கிற ஆயுதத்தை அவன் நமக்கு எதிராக வீசுகிறான். இந்த பாவம் என்கிற ஆயுதத்தை நமக்கு எதிராக வீசும் பொழுது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், பிசாசுனால நமக்கு பிரச்சனையே கிடையாது. பாவம் தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க சொல்லலாம், "என்னங்க சொல்றீங்க? பிசாசு தாங்க பாவத்துக்கே மூல காரணர். பிசாசு இல்லன்னா பாவமே இல்லையே!" அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லலாம். பிசாசு ஒரு சோதனைக்காரன். அவன் எல்லாத்தையும் சோதிப்பான். பாவம் செஞ்சோமா இல்லையா அப்படிங்கிறது தான். பாருங்க உங்களுக்கு டீட்டெயிலா புரிய வைக்கிறேன். ஆதாம் சோதிக்கப்பட்டான். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் சோதிக்கப்பட்டார் இல்லைங்களா? இயேசுவும் சோதிக்கப்பட்டார். எங்க? அந்த 40 நாள் உபவாசமா இருந்து முடிச்ச பிறகு அவர் சோதிக்கப்படுறார் வனாந்தரத்துல. 2 பேரோட வாழ்க்கையிலும் பிசாசு வருகிறான். 2 பேரோட வாழ்க்கையிலும் சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. 2 பேரும் சோதனையை சந்திக்கிறாங்க. இப்ப பிசாசு வந்ததுனால வாழ்க்கை நாசமா போச்சுன்னு நீங்க சொல்லிட முடியாது. அப்படி பார்த்தா இயேசுவோட வாழ்க்கை நாசமா போச்சா? கிடையாது. 2 பேர் வாழ்க்கையும் பிசாசு வந்தான். 2 பேரையும் சோதிச்சான். பிசாசு வருவது பிரச்சனை கிடையாது. அவன் எல்லா இடத்துக்கும் வருவான். எல்லாரோட வாழ்க்கையும் வருவான். ஏன்னா அதான் அவனுடைய வேலை. அதத்தான் இந்த வேதத்துல சொல்லியிருக்கிறது. அவன் சோதனைக்காரன். அப்ப அவன் வருவது பிரச்சனை கிடையாது. இங்க ஆதாம் என்ன செஞ்சான்? பழத்தை சாப்பிட்டான். பாவம் செய்தான். அதான் முழு மனுக்குலத்துக்கும் சாபத்தை ஏற்படுத்திடுச்சு. இங்க இயேசுவானவர் அந்த பாவத்தை மேற்கொண்டார். அதனால முழு மனுக்குலமும் கிருபைக்கு கீழே பரலோகத்துக்கு தான் நிற்கிது இப்ப. நம்ம எல்லோரும் நரகத்துக்கு போக வேண்டியது ஆதாமுடைய தவறுனால. ஆனா இயேசுவுடைய தயவுனால இப்ப எல்லாம் நம்ம மோட்சத்துக்கு தவறுதலா நிற்கிறோம். 2 பேருமே பாவ சோதனையை சந்திச்சாங்க. 2 பேர் வாழ்க்கையிலையும் பிசாசு வந்தா. 2 பேர் வாழ்க்கையிலையும் சோதனை நடத்தப்பட்டது. ஆனால் சோதனையில யார் விழுந்தாங்கங்கிறது தான் இங்க பிரச்சனை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தின் மிகப்பெரிய எதிரி பிசாசு கிடையாது. இந்த மனுக்குலத்தின் மிகப்பெரிய எதிரி பாவம். இந்த பாவத்தை நீங்கள் அதாவது லேசா எடை போட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஏமாந்து போயிடுங்க. உங்க வாழ்க்கையே அழிஞ்சிரும். பாவத்துக்கு வல்லமை இருக்குது. பிசாசுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. எல்லா அதிகாரமும் இயேசு வாங்கிட்டார். ஆனா பாவத்துக்கு வல்லமை இருக்குங்க. என்ன வல்லமை இருக்குன்னு கேட்குறீங்களா? நான் சொல்றேன் பாருங்க. பிதா இந்த முழு உலகத்தையும் ஆதாம் அப்படிங்கிற ஒருத்தனுக்காக படைக்கிறார். அவனுக்காக எல்லாத்தையும் உருவாக்குறார். அந்த அளவுக்கு அவன் நேசிக்கிறார். தன்னுடைய சாயல படைக்கிறார். தன்னுடைய ரூபத்தின்படியும் படைக்கிறார். அந்த அளவுக்கு நேசிச்சார் ஆதாம. அப்படிப்பட்ட ஆதாமையே தேவனோட கையிலிருந்து இந்த பாவம் பிரிச்சிருச்சு. அப்ப எந்த அளவுக்கு பாவம் வல்லமைன்னு பார்த்துக்கோங்க. முதல் பாயிண்ட். தன்னுடைய சாயல்ல படைக்கப்பட்டவன், தன்னுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டவன், அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுக்கப்பட்ட அவனவே எல்லாத்துக்கும் கொடுத்த தேவன் தான். அந்த தேவன் இந்த பாவனை பிரிச்சிருச்சு. தேவனே சேர முடியாதபடிக்கு செஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு பாவத்திற்கு வல்லமை இருக்குது. 2வது என்ன சொன்னீங்கிறீங்க?
ஆதாம் பாவம் செஞ்சுட்டான். ஆனா, கடவுள் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. ஆனா, அப்படிப்பட்ட ஆண்டவரால கூட ஆதாம் பாவம் செஞ்ச உடனே, இறந்து போன அதிகாரத்தையும் உடனே மீட்க முடியல. அதற்கு பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷனோட ரத்தம் சிந்தப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாக்கிடுச்சு பாருங்க. தன்னுடைய குமாரனே அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுச்சு பாவம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் தான். அதனால ஆதாம் பாவம் செஞ்சவன் டக்குன்னு போய் அதிகாரத்தை திருப்பி குடுறான்னு சொல்லி வாங்க முடியல. ஏன்னா, அங்க இருந்தது 2 பேரு. 2 பேரும் பாவி ஆயிட்டாங்க. இப்ப இந்த பாவத்துக்கு பலியாக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். வேற ஆள் கிடையாது. இனி எத்தனை மனிதர்கள் பிறந்தாலும் எல்லாமே பாவத்தின் வழியா தான் போய் ஆகணும். இப்போ ஒரே ஆப்ஷன் தான் அது. தன்னுடைய குமாரன இந்த பூமிக்கு மனுஷனா அனுப்பணும். ரத்தம் சிந்த வைக்க வேண்டும். தன்னுடைய குமாரனவே ரத்தம் சிந்தும்படிக்கு இந்த பாவத்தின் நிலை மாற்றிவிட்டது. இந்த பாவங்கிறது மிக மிக வல்லமை உள்ளது. இப்போ நாம் என்ன செய்யணும்? நான் சொன்னேன் இல்லையா? காணக்கூடாத தளத்தில் அவன் இருக்கிறான். அவனை எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு பாவ எண்ணம் வருகிறதோ, அப்போ நீங்கள் நல்லா அறிஞ்சு கொள்ளுங்க. பிசாசானவன் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறான். அவன் வந்துட்டான்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எதிர்க்க வேண்டிய இதில் இருக்கீங்க. இந்த இச்சையான எண்ணங்கள், இந்த ஸ்மோக் பண்ணணும், ட்ரிங்க் பண்ணணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு பாவத்தின் காரியங்கள் செய்ய வேண்டும்ங்கிற தூண்டுதலுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மனுஷனுக்கு எப்பயுமே இருக்காது. திடீர்னு வரும். ஏதாவது யாரோ ஒரு மனிதன் மூலமாக தூண்டப்படுவோம். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எது வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்குள்ள இந்த பாவத்தை செய்யக்கூடிய அந்த தூண்டுதல் ஏற்படுதுன்னு சொன்னால், நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறான். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது அவரை எதிர்த்து நிற்க வேண்டும். இப்போ வேலை வந்துடுச்சு. காணக்கூடாத தளத்தில் இருக்கிறான். அவன் எப்போ வருவான்னு தெரியாதுன்னு சொன்னது இல்லையா? எப்போ வருவாங்கிறத வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. எண்ணங்கள் வழியாக தான் வருவான். எப்பொழுது உங்களுக்குள்ள மனிதனுக்குள்ள தவறான எண்ணங்கள் வருகிறதோ, அப்பொழுது அவன் வந்து விட்டான்னு அர்த்தம். அப்படி உங்களுக்குள்ள தவறான எண்ணங்கள் வரும்பொழுது, இப்பொழுது நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அந்த டைம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் 2 விஷயங்கள் செய்ய முடியும். ஒன்று, அவருக்கு எதிர்த்து நிற்கணும். இல்லைன்னா பாவத்துக்கு உடன்படணும். வேதம் சொல்லுது, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு. ஆனால் நம்ம ஓடுறோமா? இல்லை. ஓடணும். ஒருவேளை நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்கும்போது, அல்லது ஏதோ ஒரு சோசியல் மீடியா பார்க்கும்போது, முதல்ல தூண்டுகிற மாதிரி ஒரு காட்சி வரும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், உடனடியாக அந்த இடத்த விட்டு ஸ்கிப் பண்ணிடணும். நீங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை யாருமே இல்லை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன தெரியுமா செய்றீங்க? வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. ஒரு குருவி ஒரு வேடை வலை வச்சுருப்பானாம். கன்னி அதை பிடிக்கிறதுக்கு அதோட நோக்கத்தை தெரியாமல் அந்த வலையில் விழுகிறதுக்கு அந்த குருவி தீவிரமாக போய் விழுகுமா. நீதிமொழிகள் அப்படி வசனம் இருக்குது. அது போலவே மனுஷன் என்ன செய்கிறான்? அந்த பாவத்தை விரும்பி உள்ளே போகிறான். அது ஒரு கன்னி. அதுக்குள்ளே நீங்கள் உழிச்சு போயிட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துடும். தேவனை விட்டு தூரமாக போயிடுவீங்க. உங்களை நீங்களே செல்ஃப் அண்டர் எஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஈஸியாக உங்களை தேவத்தை பிரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மோசமாக அமைப்புகளை கொண்டு போயிடுவான். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது, ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். உங்களுக்குள்ள ஒரு கோவம் வருது,
எப்படின்னா, அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே போங்க. சும்மா ஒரு வாக்கிங் கூட போங்க. ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் திருப்பி அந்த இடத்துக்கு வாங்க. உங்களால் அதே கோவத்தில் இருக்க முடியாது. இது ப்ராக்டிக்கல். அதே மாதிரி இச்சையாக ஒரு விஷயத்த நீங்கள் விரும்பி பார்க்கல. நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்கும்போதோ அல்லது யூடியூப் பார்க்கும்போதோ அல்லது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் தேடி போகும்பொழுது தானாக தேடி வரும். ஏன்னா சோதனைக்காரன் இல்லையா, அனுப்புவான் உங்களை டெம்ப்ட் பண்ணுறதுக்காக. அப்படி வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அதில் மகிழ்ந்திருக்க விரும்பாமல் அந்த இடத்த விட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபேஸ்புக்கை க்ளோஸ் பண்ணுங்கள், அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணுங்கள், அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க, பப்ளிக்கு போயிருங்க. ஜஸ்ட் 15 மினிட்ஸ், 15 நிமிஷம் தான். அதுக்குள்ளே உங்களோட உணர்வுகள் எல்லாம் மாறிடும். இப்படி நீங்கள் செய்ய போது என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு பாவத்தை மேற்கொண்டுருவீங்க. அதே சமயத்தில் நீங்கள் பிசாசுக்கு எழுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வேற என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பிசாசுக்கு எழுத்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ அந்த வசனத்துக்குன்படி அவன் போய்த்தான் ஆகணும். இயேசு சோதனைலாம் முடித்தார். எல்லாவற்றையும் மேற்கொண்ட பிறகும் சில காலம் அவரை விட்டு போனாங்க வசனம் இருக்கும். ஏன்னா திருப்பி வருவான். அதே மாதிரி நீங்கள் எழுத்து நிற்கும்போது, அந்த பாவத்தை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் பாவத்தை மட்டும் மேற்கொள்ளலை, அவனுக்கு எழுத்து நிற்கிறீங்க, ஜெயிச்சிட்டீங்க. இப்படி ஜெயிக்கும் பொழுது அவன் உங்களை விட்டு போயிடுவான். அவன் உங்களை விட்டு போனவுடனே உங்களுக்குள்ள அந்த உணர்வுகள்லாம் வராது. அசிங்கமான காரியத்தை பார்க்கணுங்கிற உணர்வு வராது, ட்ரிங்க்ஸ் அடிக்கணுங்கிற உணர்வு வராது, ஸ்மோக் பண்ணணுங்கிற உணர்வு வராது. அந்த உணர்வு அந்த இடத்துல கட் ஆகிடும். நீங்கள் வேற ஒரு விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவீங்க. அது திருப்பி அந்த உணர்வு வரும். ஏன்னா திருப்பி அவன் வருவான். ஆனால் பயப்பட வேண்டாம். அதுக்குள்ளே நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இன்னும் அது குறித்த அறிவுள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. நீங்கள் செய்ய 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 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள பிசாசை எப்படி எதிர்க்க வேண்டும், அவன் எப்பொழுது வருகிறான், எப்படி எதிர்க்க வேண்டும், எல்லா விஷயத்தையும் அறிந்தவர்களாக மாறிடுவீங்க. அவர் பவுல் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்ல முடியும். பிசாசின் தந்திரங்கள் நாம் அறிந்ததல்லவே அப்படின்ட்டு. அது நிறைய பேர் அறியாமலே இருக்கிறாங்க. இந்த முதல் வேத பாடத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனுக்குலத்தின் மிகப்பெரிய எதிரி பிசாசு கிடையாது. ஏன்னா பிசாசு அந்த அளவுக்கு வல்லமை அல்ல. இந்த மனுக்குலத்தின் மிகப்பெரிய எதிரி பாவம். அந்த பாவத்தை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அன்புள்ள கடவுளை விட்டே அது அவனை பிரித்து விடுகிறது. அன்புள்ள கடவுளால் கூட நேசிக்க முடியாத அளவுக்கு இந்த பாவம் அவனை மாற்றி விடுகிறது. கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியாமல் விடுகிறது. எனவே என்னுடைய முதல் வேத பாடத்தின் அந்த செய்தியின் இறுதி சாராம்சம், இந்த உலகத்தின் மிகப்பெரிய எதிரி பாவம். எனவே அந்த பாவத்தை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், விழிப்பாக இருங்கள், தெளிந்த புத்தியுள்ளாக இருங்கள். அப்பொழுது பிசாசானால் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தரும் ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். தொடர்ந்து இந்த புலனை கேளுங்க. எப்படி இந்த பாவம் அடுத்தடுத்து இந்த உலகத்தில் பிரச்சனை கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் சிலுவையில் என்ன நடந்தது, ரட்சிப்பு என்றால் என்ன, ஆவி ஆத்மா சரீரம், இதை குறித்து எல்லாம் அடுத்தடுத்த தொடர்பில் போதிக்க இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்துங்கள். இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறமேலு உங்களுக்குள்ள பாவ சோதனை வரும்பொழுது ஒன்று நீங்கள் அணிஞ்சிக்க வேண்டியது, உங்களுக்குள்ள அந்த உணர்வு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிசாசு வந்துட்டாங்க அர்த்தம். காணக்கூடாத தளத்தில் இருக்கிறவன் நீங்கள் வந்துட்டாங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, இப்போ நம்ம அவனை எதிர்க்க வேண்டிய நேரம். நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இச்சைகளுக்கு விட்டு விலகி ஓடணும். ஸ்மோக் பண்ணணும், ட்ரிங்க் அடிக்கணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றாங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு விலகி ஓடுங்க. இச்சையான காரியத்தை பார்க்குறீங்க, ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஸ்கிப் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய 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 உங்களுக்குள்ள அது சுவாபமாக மாறிடும். கொஞ்ச நாள் கழித்து அதை அசால்ட்டை மேனேஜ் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த பாவத்தை குறித்ததான
அந்த ஒரு பயமோ அந்த ஒரு பிரச்சனையோ உங்களுக்கு இருக்காது. ஈஸியாக பாவத்தை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுவீங்க. ஸோ தொடர்ந்து இந்த போதனை கேளுங்கள். தொடர்ந்து வருகிற நாட்களிலும் இன்னும் கிறிஸ்துவுக்குள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். அது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அபியாசப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையை அபியாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வை மாற்றுவாராக. ஆமென்.